ஒண்ணு இல்ல, வாழைப்பழத்தை நீங்க கையில வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு இப்படி பண்ணுங்க, கை வடவடன்னு ஆயிரும். வாழைப்பழத்தை கையில வச்சுட்டு கொஞ்ச நேரம் பண்ணிட்டு கையை விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? வடவடன்னு ஆயிரும். அந்த இடத்துல மரத்து போன மாதிரி ஆயிரும். கையை விரிக்க முடியாது, பசை கம் மாதிரி ஆயிரும். பசை அல்லவா? பசைங்கிறது மேல் பூச்சு. அந்த மேற்பூச்சு பூசணும்னா நமக்கு என்ன ஆகுது? கை விரிக்க முடியாது. கை விரிச்சாலும் அந்த பசன் இருக்கும். அதே விஷயம் தானே அப்ப குடல்லையும் இருக்கும். வாழைப்பழத்தை சாப்பிடும் போது அதே விஷயம் தான் குடல்லையும் அது பண்ணுது. இரவு நேரத்திலையும் வயிறை ரொம்ப நேரம் காய போட போறோம், அதே சமயத்துல விரத காலங்கள்லயும் நம்ம வயிறை காய போட போறோம். இந்த 2 நேரங்கள்லயும் தேவையற்ற ஜீரண சுரப்பிகள் சுரந்தால் என்ன பண்ணும்? வயிறு பிரச்சனைக்குள்ளாயிரும். அதை தடுப்பதற்கு தான் என்ன பண்றோம்? வாழைப்பழம் சாப்பிடுறோம். மற்றபடி மலமிளக்கி அல்ல. வாழைப்பழம் என்பது மலமிளக்கி கிடையாது. அது என்ன பண்ணுது? இயற்கையாவே இந்த வாழைப்பழமும் அதே